அந்த சாலையில் எதிர்காலம் விற்கப்படும் என்று மின்னிய அந்த விசித்திரமான நியான் பலகை எலியாசை ஏதோ ஒரு மாய சக்தி போல உள்ளே ஈர்த்தது. தயக்கத்தோடு அந்த கடையின் கதவை திறந்தான். உள்ளே மிதக்கும் கடிகாரங்களும் நினைவுகளை அடைத்து வைத்த கண்ணாடி குடுவைகளும் நிறைந்த ஒரு மர்ம உலகம். அங்கே இருளிலிருந்து வெளிப்பட்ட ஒரு முதியவர் எலியாசை பார்த்து, உனக்கு அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தோல்வியே இல்லாத ராஜ வாழ்க்கை காத்திருக்கிறது, ஆனால் அதற்கு நீ ஒரு விலையை கொடுக்க வேண்டும் என்றார். அவர் நீட்டிய அந்த ஒப்பந்தத்தில் எழுத்துக்கள் மாயமாக ஒளிர்ந்தன. உன் வெற்றியின் விலையாக உன் மனதிற்கு மிக நெருக்கமான மழைக்கால நினைவுகளை நான் எடுத்துக்கொள்வேன் என்று அவர் கூறினார். அந்த நொடி சிறுவயதில் ஓட்டு வீட்டின் ஜன்னலோரம் அமர்ந்து மழையை ரசித்ததும் குளிரில் நடுங்கிய போது அம்மா அன்பாக தந்த அந்த சூடான தேநீரும் அவன் கண்முன்னே வந்து சென்றன. ஆனால் எதிர்காலத்தின் மீதிருந்த பேராசை அந்த நினைவுகளை விட பெரிதாக தோன்றியது. யோசிக்காமல் கையெழுத்திட்டான். அடுத்த நொடியே வாழ்க்கை மாறியது. பழைய துணிகள் மறைந்து வைரம் பதித்த கோட் சூட், வானுயர்ந்த மாளிகை என அவன் உலகின் உச்சத்திற்கு சென்றான். அவன் ஆசைப்பட்ட அத்தனையும் கிடைத்தது. ஆனால் நாட்கள் நகர நகர ஒரு மாலை நேரத்தில் அவன் மாளிகை ஜன்னலில் மீண்டும் மழை துளிகள் விழத் தொடங்கின. அந்த மழையை பார்த்ததும் அவனுக்குள் இனம் புரியாத ஒரு வெறுமை குடியேறியது. எதையோ தேடினான், ஆனால் அது என்னவென்று அவனுக்கே தெரியவில்லை. தன் தாயின் முகத்தை நினைவு கூற முயன்றான், ஆனால் அது நினைவில் வர மறுத்தது. அந்த அன்பு, அந்த தேநீர் வாசனை எல்லாம் மறந்து போய் அவன் மனது ஒரு வெற்று காகிதம் போல ஆனது. சுற்றிலும் கோடி கோடியாய் பணம் இருந்தும் மனதிற்கு நிம்மதி தரும் ஒரு துளி நினைவு கூட இல்லாமல் அந்த பெரிய மாளிகையில் அவன் அனாதையாக நின்றான். கடந்த காலத்தை விற்று வாங்கிய எதிர்காலம் அவனுக்கு தனிமையை மட்டுமே பரிசாக தந்தது. நண்பர்களே, பணம் பசியை தீர்க்கும், ஆனால் நினைவுகள்தான் நம் ஆன்மாவை உயிர்ப்பிக்கும். நாளைய வெற்றிக்காக உங்கள் நேற்றைய பொக்கிஷமான நினைவுகளை ஒருபோதும் இழக்காதீர்கள். நீங்களும் பழைய நினைவுகளை இழக்க விரும்பவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது உங்கள் குட்டி கதைகள் பை அபி சேனல்.